Dear students, welcome to Maximum KMA channel. 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 ல 5th questionக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ட்ரா பண்ணியாச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சாச்சு. இந்த இடம் வந்து 90 டிகிரி. whose sides are, ஒரு சைடு 6 cm, இன்னொன்று 8 cm அண்ட் another one வந்து 10 cm கொடுத்துருக்காங்க. is revolved, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றுறாங்க. ஓகேங்களா, revolved about the sides containing the right angle. எதை வச்சு சுற்றுறாங்கன்னா அந்த ரைட் ஆங்கிளுடைய சைடை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவால்வ் பண்ணுறாங்க, சுழற்றுறாங்கன்னு அர்த்தம். இன் 2 ways, 2 வழியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க, ரிவால்வ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் த வால்யூம்ஸ் ஆஃப் த 2 sides. அப்படி இருக்கப்போ அதோடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எதில் வரும், கோனில் வரும். நம்ம இருக்கக்கூடிய சாப்டர் படிக்கிறது மென்சுரேஷனில் தான் கோனில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வரும். அந்த பார்ட்டை பற்றி தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோனுக்கான வால்யூமில் தான் இதெல்லாம் போக போகிறோம். இப்போ இங்கே சைடு வந்து 3 சைடு கொடுத்துருக்காங்களா, இதில் எது ஹையஸ்ட்டாக கிரேட்டராக இருக்கோ அந்த சைடை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹைபாட்டன்யூஸாக எடுப்போம். சரிங்களா, ஸோ இது ஹைபாட்டன்யூஸ்னும் போது ஒரு கோன், அந்த கோனுக்குள்ளே ஒரு ரைட் ஆங்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ அதை மட்டும் பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த சாலிட், அந்த ரைட் ஆங்கிள் க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த சாலிட், ரைட் ஆங்கிள் எந்த சாலிடில் க்ரியேட் ஆகும்னா கோனில் தான் ரைட் ஆங்கிள் க்ரியேட் ஆகும். அப்போ கோனுக்குள்ளே இந்த ரைட் ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இவங்க சைடால் ரொட்டேட் பண்ணுறாங்க, ரிவால்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்த பார்ட் ஏ, இது வந்து பி வச்சுக்கலாம், அதை சி வச்சுக்கலாம். அண்டு இந்த 10 cm அதிகமாக இருக்குது, அதை ஹைபாட்டன்யூஸில் போட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல 8 cm, இந்த இடத்துல 6 cm போட்டிருக்கேன். இந்த டயக்ராமில் அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இந்த சைட் வந்து 10 cm, இது வந்து ஹைட்டு 8 cm அண்டு இதை வந்து 6 cm. நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இங்கே வந்து எடுத்திருக்கோம். பாருங்கள், இவங்க கொஷினில் கொடுத்தா மாதிரி நம்ம இதை 6 cm, இதை 8 cm, நீங்கள் இதை 6 இதை 8 நல்லா எடுத்துக்கலாம். நான் இதை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட் பண்ண பார்ட்டில் நான் இதை 8 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா, இப்போ 3 சைட்ஸ் எழுதியாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிவால்வ்டுனா சுழற்றுறாங்க. எப்படி சுழற்றுறாங்கன்னா அபவுட் த சைடை வந்து சுழற்றுறாங்கன்னு அர்த்தம். இந்த சைட், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சைடு, இந்த 8 cm இருக்கிறதும் அண்டு இந்த 6 cm சைடுன்னு பார்க்கும்போது இதுவும் இந்த சைடை வச்சு தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படியே இருக்கும்போது நமக்கு ஒரு வால்யூம், இந்த கோனுக்கு ஒரு வால்யூம் கிடைக்கும். இந்த 8 cm, இந்த 6 cm. அப்போ என்ன ஆகும்னா இது ரேடியஸ் ஆகிடும், இது ஹைட் ஆகிடும். இவங்க சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள், சைடை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளை சைடாக, இப்போ வந்து இதுதான் சைடில், நான் இந்த சைடை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேயே ஒரு கோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 8 cm. ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே ஹைட் வந்து நமக்கு 6 cm மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இந்த இதில் இருக்குது, இந்த ஆக்சிஸில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க நார்மலாக. இப்போ இருக்கும்போது நமக்கு ரேடியஸ் வந்து 6 cm அண்ட் ஹைட் வந்து 8 cm. இதை ரிவால்வ்டு சுழற்றுறோம் அபவுட் த சைடு, இதுதான் சைடு. இந்த சைடு வழியாக இப்படி நம்ம சுழற்றுறோம். இப்போ சுழட்டும் போது ரிவால்வ் பண்ணும்போது இப்போ ரேடியஸ் வந்து 8 ஆகிடுச்சு, இங்கே ஹைட் வந்து நமக்கு 6 cm ஆகிடுச்சு. இது ரெண்டுத்துக்கான வால்யூமை ஃபைன் பண்ணி அதோடைய டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கிறதா இப்போ கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். சரிங்களா, சொல்யூஷன் இஃப் இந்த ட்ரையாங்கிள், இப்போ இதை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு டயக்ராம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்படி இருக்கா மாதிரி இந்த டயக்ராமை இங்கே வந்து வரைஞ்சிக்கோங்க. 2 டயக்ராம்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லிடலாம். இந்த இடத்துல இது ஏ, ஓகேங்களா, அண்டு இது வந்து பி ஆகிடுச்சு, இது வந்து சி ஆகிடுச்சு. இந்த ஏசின்றது நமக்கு 10 cm ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இது வந்து 6 cm ஆகிடுச்சு ஏபி. அண்டு இந்த இடம் என்னாச்சு, பிசின்றது நமக்கு 8 cm மாறிடுச்சு. ஓகே, now AB is 8 cm. ஓகே, இப்போ நமக்கு இது வந்து இப்படி திரும்பிடுச்சு. ஃபஸ்ட்டாக நம்ம இருக்கும்போது இது வந்து ஏ,
அண்ட் இந்த பார்ட் வந்து பி ஆகிடுச்சு, இது வந்து சி ஆகிடுச்சு. அப்படி நம்ம இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்திருக்கு. அப்போ என்னாச்சு, இந்த இடம் சி, இது வந்து ஏ ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதை அப்படி ரொட்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏபிசி இதுக்கு இது வந்து ரேடியஸ் வந்து 8, ஹைட்டுன்றது இங்கே 6 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு டயக்ராமே நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரையாங்கிள்ஸை சொல்கிறோம். இன் ட்ரையாங்கிள் 1 இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம், இதை வந்து செகண்ட் ஒன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு 1 இல்லை ஃபிகர் 1ன்னு எழுதிக்கிங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ரேடியஸ் ஆர், ரேடியஸ் வந்து ஆர்ன்றது நமக்கு 6 சென்டிமீட்டராக இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து என்ன இருக்குது, ஹைட்டுன்றது ஹெச், அது வந்து நமக்கு 8 சென்டிமீட்டராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் த கோனை ஃபைண்ட் பண்ணணும் இதுக்கு. ஓகே, வால்யூம் ஆஃப் த கோனை ஃபைண்ட் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 × பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 1/3 × பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆரை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 6 × 6 இன்ட்டு ஆரை ஸ்கொயர் பண்ணுறோம். ரேடியஸ் 2 டைம்ஸ் போகிறோம் ஸ்கொயருக்கு. ஹைட் வந்து 8 போட்டாச்சு. இந்த 3யும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6 ஆகிடுச்சுங்களா. அதுக்கப்புறமா இந்த 6 × 8ன்றது 48. 48ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 8s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8 + 1 is 9, 96. ஒரு பை இருக்குது. இது கொடுத்துருக்க யூனிட் சென்டிமீட்டர், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதிக்கிறோம். இது வந்து வால்யூம் ஆஃப் த கோன் இன் ஃபிகர் 1ல் நமக்கு கிடச்சது. அதே மாதிரி இது வந்து இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் ஃபிகர் 2 ரெண்டாவது டயக்ராமுக்கு போகிறோம். ரெண்டாவது டயக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டாக இப்படி இருந்ததை சைடு வழியாக நம்ம வந்து ரிவால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம ரிவால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பின்ற இடத்துல வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ஆகிருக்கு. அந்த ஃபிகருக்கு நமக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ரேடியஸ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ இந்த டயக்ராமில் ரேடியஸ் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர். ரேடியஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, ஹைட்டும் ரேடியஸும் மாறிடுச்சு. ஓகேங்களா, ரேடியஸ் 8, ஆறுன்றது 8 ஆகிடுச்சு. அதே மாதிரி ஹைட்டு ஹெச் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வால்யூம் ஆஃப் த கோன், அதான் ஆஃப்டர் ரிவால்வ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே வந்து ஆஃப்டர் த ரிவால்வ் பை த சைடை வந்து நம்ம ரிவால்வ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றதை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த டேட்டாஸை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கேயும் சேம் ஃபார்முலா தான், நம்ம கோனில் தான் இது இருக்குது. இந்த கோனுக்கு என்னென்னா ரேடியஸ் பெருசாக இருக்குது. இப்படி ஃபஸ்ட்டாக இருக்கும்போது அந்த கோனுடைய ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போ இந்த கோனுக்கு நம்ம சைடு வழியாக இதை வந்து சைடாக நம்ம ரிவால்வ் பண்ணும்போது the radius will become more than the previous one into r square into h cubic units. Now 1/3 into pi into இப்போ இங்கே radius rன்றது 8 into 8 வந்து 8 ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக 8 into 8ன்னு எழுதியிருக்கான். அண்ட் h height வந்து நமக்கு 6. இந்த இடத்துல இந்த 3யும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 8 8s are 64. இந்த 64 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8 ஆகிடுச்சு. அண்ட் 2 6 are 12, 128. ஒரு பை இருக்குது. இங்கே சென்டிமீட்டரில் நம்ம கியூப் எழுதுகிறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் த வால்யூம் ஆஃப் த டூ சாலிட்ஸ். ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஸ் இன் வால்யூம்ஸ், ரெண்டுத்தோடைய வால்யூம்ஸ்லேயும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் த டூ சாலிட்ஸ், ரெண்டு சாலிடுக்கான டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக நமக்கு 96 வந்திருக்கு, ரெண்டாவதாக 128 வந்திருக்கு. இதில் எது ஹையஸ்ட் நம்பர்னு பாருங்கள், 128 பை தான். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 96 பையை மைனஸ் பண்ணுறோம். இப்போ 128லேருந்து 96ஐ நம்ம மைனஸ் பண்ணும்போது 8 மைனஸ் 6ன்றது 12, அண்ட் 12 9 மைனஸ் பண்ணணும் 3, 32 பை சென்டிமீட்டர் கியூப். அண்ட் ஹியர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 32 இருக்குது, 22 டிவைடட் பை 7 போடுறோம் நம்ம பைக்கு. அண்ட் ஹியர் நீங்கள் 22 டிவைடட் பை 7க்கு 3.1428 அப்படின்ற வேல்யூவை எடுத்து நீங்கள் 32 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 99 சம்திங் அந்த பாயிண்ட்ஸில் தான் வரும். அப்போ ஆனால் புக்கில் ஆன்சர் வந்து 100 பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 7ஐயும் இந்த 32வையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 7 4s are 28. அதுக்கப்புறமா ரிமைனிங் அதில் ஒரு 2 இதில் ஒரு 2, 4 ஆகிடுங்களா. 4க்கு அப்புறமா ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம்.
and 40. So 7 5s are 35, 5 ஆயிடும், 7 7s are 49, remainder 1 வரும். அப்போ 10 ஆயிடும் போது 7 1s are 7, 4.571. இந்த மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு நியர்பையில் ஆன்சர் நமக்கு வருது. சரிங்களா? இப்போ இந்த 4.571 நம்ம 22ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 1s are 2, 2 7s are 14, remainder 1, 2 5s are 10, plus 1 is 11, remainder 1, 2 4s are 8, plus 1 is 9. அகைன் என்ன ஆகும்னா இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 2 6 5 10 1 இப்போ 10 பாயிண்ட்ஸ் வந்து 1 2 3 டிஜிட்ஸ். ஸோ 100.562 100.562 நமக்கு புக்கில் 58ன்னு இருக்கும், 100.562 இருக்கும். பட் டெசிமல்ஸ்க்கு அப்புறம் நியர்பையில் வரக்கூடிய ஆன்சர் இந்த ஆன்சர் தான். நீங்கள் 22/7க்கு 3.1248ன்றது இந்த இடத்துல டிஜிட்ஸ்க்கு அப்புறமா நிறையா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு போகும். அந்த நம்பர்ஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் 100.562ன்ற ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 7 32ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 3 டிஜிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பாயிண்ட்டுக்கு அப்புறமா. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது we will get the near answer which is given in the book. ஸோ 100.562 இங்கே சென்டிமீட்டர் க்யூப்ன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் பிட்வீன் த டூ சாலிட்ஸ் தட் இஸ் ஃபார்ம்டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.